நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பேசும்போது சொன்னார், காங்கிரஸ் டைமில் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் லட்டியன்ஸ் டெல்லி, பிரதான டெல்லியில் பல ப்ராப்பர்ட்டிஸு வஃப் ப்ராப்பர்ட்டியாக மாறி இருக்கு. கொஞ்சம் விட்டா நாடாளுமன்றத்தை கூட வஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அவ்வளவும் பொய் சார், அவ்வளவும் பொய். இந்த சட்டத்தை முதலாக வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசும்போது கிரண் ரிஜிஜு அமைச்சர் பேசினார். திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறைங்கிற வில்லேஜில், கிராமத்தில் ஏறத்தாழ 1000 ஏக்கர் நிலத்தை வக்போர்டுக்கு வந்து எழுதி வைத்து விட்டார்கள். அங்கே ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே வக்போர்டு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன பொய், அவ்வளவும் பொய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த 900 ஏக்கும் ஒரு காலகட்டத்தில் நவாபுகள் காலத்தில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இருந்திருக்கு. யாரோ ஒரு மன்னன், சிறு மன்னன் கொடுத்துருக்குறான். கொடுத்ததற்கு பிறகு அந்த நமூனான்னு சொல்லுவோம்ல, டெக்ஸ்ட்டு, அந்த மெமராண்டம், அந்த ரெவன்யூ ஷீட் இருக்குல்ல, அந்த வருவாய் பதிவேட்டிலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நவாபுகளால் கொடுக்கப்பட்டது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. ஆனால் 1952லேயே இந்த சொத்துக்கள் அனைத்தையும் பாராதீனம் செய்து விட்டார்கள். பாராதீனம்னா விற்றுருக்காங்க, வாங்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, இவங்களே டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க. அது இப்போ இல்லை. நீங்கள் 52லேயே அது முடிஞ்சு போச்சுன்னு எழுதின குறிப்பு இருக்குல்ல, அதை மறைச்சிடுறீங்க. அதை மறைச்சிட்டு திருச்செந்துறையில் இத்தனை ஏக்கர்னால வந்து வக்ஃப்னு போய் சொல்கிறீங்களே. நான் கேட்டேனே, நீ வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த அந்த இந்த சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தும் போது சொன்னது உண்மையாக பையன்னு கேட்டேன். பதில் இல்லை. ஏன்னு கேளுங்க, இந்த நாடாளுமன்ற குழு வந்தபோது திருச்சி கலெக்டர் கூப்பிட்டோம், ரெவன்யூ கலெக்டர் கூப்பிட்டோம், வக்ஃப் போர்டு சேர்மனை கூப்பிட்டு இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பேசினார் உண்மையானு கேட்டோம். அது மாதிரி இல்லை. எவ்வளோ பெரிய அப்பட்டமான டே லைட்டில் நீங்கள் வந்து பகல்லையே போய் சொல்கிறீங்களே, நாடாளுமன்றத்தில் போய் சொல்கிறீங்களே. அப்படி சொன்ன பொய்யை நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு முன்னாலே தகர்த்து எரிஞ்சிருக்கமே தமிழ்நாட்டில். அப்போ வந்து இந்த சட்டத்தை கொண்டு வருகிற போது சொன்னதும் பொய், நிறைவேற்றுகிற போது சொல்கிறதும் பொய். பொய்யை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. பாஜக சொல்கிறது பொய்ன்னு சொல்கிறீங்க, உண்மையான உள்நோக்கம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக அவருடைய கல்விக்கு, மாதரசாக்களுக்கு, என்ன சொல்லப்போனால் தர்காக்களுக்கு, கபர்ஸ்தான்களுக்கு இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் இன்றைக்கி வந்து ப்ரைம் நிலமாக இருக்குது. இப்போ டெல்லியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக வந்து பாகிஸ்தான் பிரிஞ்ச போது எல்லோரும் வக்ஃபுக்கு எழுதி வச்சுட்டு வெறும் வாய்மொழியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சொத்துக்கள்லாம் இன்றைக்கி வந்து கனாட் பிளேஸ்லேயும் பார்லிமெண்ட்டை சுற்றி இருக்கிற பயங்கரமான வளாகமாக இருக்குது. அதில் வரி வசூல் கம்மிங்கிறாங்க, கூடுதலுங்கிறாங்க. அது வந்து இஸ்லாமியர்கள் பார்த்துக்கணும். ஆனால் அவங்க சொத்தை, அதுக்கு ஆதாரம் இருக்கா, பத்திரம் இருக்கா? பத்திரம் இல்லாத சொத்துக்கெல்லாம் நான் எடுத்துக்குவேன். இல்லை உங்களுக்கு கூட சண்டை வந்தாக்க அந்த சண்டை டிஸ்பியூட் ஆகிற வரைக்கும் கவர்மெண்ட் எடுத்துக்கும். இதெல்லாம் என்ன பிரிவு? அப்போ இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை முடக்க வேண்டும், அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் அந்த மதத்துக்கு பயன்படக்கூடாது, அவர்களை முடக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். எந்த மாதிரி சொத்துக்களை வக்ஃப் இழக்க வேண்டியிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, பெரும்பாலான சொத்துக்களுக்கு உத்தரப்பிரதேசத்துலையும் மத்திய பிரதேசத்தில், டெல்லியில், அந்த பீமராவ் ஸ்டேட்னு சொல்கிற அந்த பகுதிகளில் பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ எல்லாருடைய வீடுகளும் தீக்கரையானிச்சு, காணாது போச்சு, அடித்தாங்க, உதைச்சாங்க, கொலைகள், குத்து எல்லாம் நடந்தது. அப்போ அவர்கள் என்ன சர்வே நம்பரில் இருந்தாங்களோ, என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் வக்ஃப் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து ஆவணங்களாக அந்தந்த ஜமாத்தில் இருக்குது. இன்றைக்கி அதுக்கெல்லாம் ஆவணம் இல்லைன்னா, டாக்குமெண்ட் இல்லைன்னா அதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கலாங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு யாராவது வழக்கு போட்டால் அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் முடிகிற வரை அந்த சொத்து வக்ஃப் சொத்தாக கருதப்படாது, அது அரசாங்கத்திட்ட இருக்குங்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு சொத்தை வந்து குண்டா இல்லையான்னு ஒரு கேஸை போட்டு ட்ரிபுனலுக்கு போய், அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போய், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்னு உங்களுக்கு தெரியும். நான் வக்கீலாக இருக்கும்போது போட்ட கேஸு இன்னும் ஹைகோர்ட்டில் இருக்குது. நான் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது போட்ட கேஸு இன்னும் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகல. 96 வக்கீலாக இருந்த வெளியே வந்துட்டேன். 96 போட்ட கேஸ் இன்னும் முடியல ஹைகோர்ட்லேயே, இன்னும் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. எப்போ முடியறது? அதுக்குள்ளே எத்தனை முள்ளா செத்து போவாங்க, புரியுது உங்களுக்கு? அப்போது வெர்ச்சுவலாக சொல்கிறது சட்டப்படி கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் முடிச்சுட்டு வாங்கம்பாங்க. ஃபைனலி டிசைடட் பை கோர்ட்டுங்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லலாமா? ஃபைனலி டிசைடாக சுப்ரீம் கோர்ட்டு போகும். அப்போ இறுதி தீர்ப்பு வரும் வரை அந்த சொத்து வக்ஃப் சொத்து அல்லன்னு சொன்னால், உண்மையாலுமே அந்த வக்ஃப் சொத்து இல்லைன்னு டிக்ளேர் பண்ணதான் உங்களுக்கு ஆசை. அதை என்ன பண்ணுறீங்க? அரசாங்கம் எடுத்துக்குங்கிறீங்க. அது வர அரசாங்கத்தில் பத்திரமா இருக்குங்கிறீங்க. சார், இந்த மாதிரி கபலீகரம் பண்ணக்கூடிய ஒரு கள்ளத்தனமான சட்டத்தை, திருட்டுத்தனமான சட்டத்தை ரொம்ப வேகமாக பேசி உங்களுக்கு இருக்கிற நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் சொல்லக்கூடிய எண்ணிக்கை பலத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இது எந்த விதத்தில் ஜனநாயகமாகும்? இது எந்த விதத்தில் மைனாரிட்டி ரைட்ஸை காப்பாற்றும்? திரு ராஜா அவர்கள் வக்ஃப் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் கேட்கப்பட்டது. முதல்ல ஒரு 2G கேஸை முடிச்சுன்னு வரட்டும். அது என்ன முடியும்? நானும் முடிக்காமல் இருக்கேன். அந்த மாதிரி வெக்கமாக இல்லை. நான் கேட்குறேன், ஒரு நாள் லீவ் போட்டேன்னா, ஒரே ஒரு நாள் வாய்தை கேட்டேன்னா, ஒரே ஒரு நாள் என்னமோ நான் இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி. நான் என்ன ஜெயலலிதாவா? நானாக இழுத்துக்கிட்டு இருக்கேன்? சார், அந்த மாட்ட சொல்லுங்கள் தயவு பண்ணி. கவர்னர் இருந்தவங்க
அவங்க அப்பா பெரிய சுதந்திர போராட்ட வீரர். அவங்களுடைய வாழ்நாளில் அவங்களுடைய பொது வாழ்க்கையில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்திருக்காங்க, கவர்னராக இருந்திருக்காங்க. ஏதாவது அரசியல்வாதி வாரன் ஹேஸ்டிங் காலத்திலிருந்து வாரன் ஹேஸ்டிங் மேலே ஊழல் குற்றச்சாட்டு ஜெயலலிதா வரைக்கும் ஏதாவது ஒரு அரசியல்வாதி என் மீது போட்ட வழக்கிற்காக நான் சாட்சி கூண்டில் ஏறுறேன், என்னை குறுக்கு விசாரணை பண்ணி எவனாச்சும் மனு போட்டிருக்கானா? யாராச்சும் மனு போட்டிருக்காங்களா? இதுவரைக்கும் யாராவது மனு போட்டிருக்காங்களா? நான் மனு போட்டப்போ கலைஞரே பயந்தார். 14 நாள் சிபிஐக்கு முன்னால் நின்னேன். என்னை குறுக்கு விசாரணை செய்தது யார் தெரியுமா? உச்சநீதிமன்ற தலைமையாக நியமிக்கப்பட்ட யூ லலித். யூ லலித், நீங்கள் எனக்கு கோர்ட்டில் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கோர்ட்டில் இருந்தீங்க. 14 நாள் என்னை கிராஸ் எக்ஸாமினேஷன் குறுக்கு விசாரணை பண்ணாங்க. குறுக்கு விசாரணை எதிர்கொண்டு வெளியே வந்திருக்கிறேன். என்னை பார்த்து என்னமோ ஜெயலலிதா பேசுகிற மாதிரி அதை பார்த்துட்டு சிபிஐ டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க இந்த கேஸை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் தெரிய வரும். மத்திய அமைப்புகள் சிபிஐ ஆகட்டும், இடி ஆகட்டும், தமிழகத்தில் டார்கெட் பண்ணுற முக்கிய அமைச்சர்களில் நீங்களும் அந்த சர்க்கிளில் வந்துட்டு தான் நினைக்கிறீங்களா? இது தேர்தல் காலம். கவலையே பட மாட்டேன். அவ்வளோ பெரிய வழக்கை பார்த்த பிற்பாடு எந்த வளையத்துக்குள்ள இனிமேல் எந்த வளையத்தை போட்டான்னு சார், ஒரே நேரத்தில் இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ இந்த 3 சேர்ந்து கூட்டாக விசாரித்து அதற்கு பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து சார்ஜ் ஷீட் போடணும்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த 3 அமைப்பும் ஒன்றா சேர்ந்து அதுக்கு பிறகு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு அந்த சார்ஜ் ஷீட்லேருந்து வெளியே வந்திருக்கிறேன். முழு விசாரணைக்கு வெளியே வந்திருக்கேன். நூற்றுக்கணக்கான சாட்சியங்களை விசாரிச்சு வெளியே வந்திருக்கிறேன். இனிமேல் நீங்கள் எந்த வளையத்தில் இருந்தால் என்ன? எந்த வளையத்தும் கட்டுப்பட மாட்டான். நான் கட்டுப்பட வேண்டிய ஒரே வளையம் திராவிட வளையம் தான். எங்களுடைய முதலமைச்சருக்கும் அந்த முதலமைச்சர் கொண்டிருக்கிற கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் இயக்கத்துக்கும் தான் நான் கட்டுப்பட்டவனே தவிர எந்த வளையத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். உழைச்சிட்டு தான் வெளியே வருவேன். எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்திருக்கீங்க. இப்போ மறுபடியும் சிபிஐ ஹைகோர்ட் நாடி இருக்காங்க. உங்கள் மனசில் ஒரு விரக்தி இருக்கா அல்லது வரட்டும் பார்த்துக்கலாம்? சார், நீங்கள் தான் டெல்லியிலையும் பார்க்குறீங்க, இங்கேயும் பார்க்குறீங்க. என்ன இருக்குது சார்? உண்மையும் நீதியும் நம்ம பக்கம் இருக்கும்போது நம்ம எதுக்காக கவலை பண்ணணும்? கலைஞர் தான் எழுதுவார், நீங்கள் வந்து உண்மையை மறைப்பது என்பது விதையை மண்ணுக்குள்ளே போடுற மாதிரி. விதையை மண்ணுக்குள்ளே போட்டு மூடிட்டிங்க வச்சுங்க, சும்மா ஒரு மழையில் டக்குன்னு வெளியே வந்துடும், அவ்வளோதானே. அது மாதிரி உண்மை இருக்கும்போது எதுக்காக கவலை பண்ணணும்? டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு மிகப்பெரிய, அதாவது முதலமைச்சர்லாம் கூப்பிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி, அதாவது மற்ற முதலமைச்சர்களும் ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க. அடுத்த கூட்டம் வேற ஒரு நகரத்தில் நடக்கவிருக்கிறது. ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது திமுகவின் கற்பனை தான். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் சீட்டுகள் உயர்த்தப்பட்டால் எங்களுடைய பங்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ற கேள்வியை பாஜக நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை உயர்த்தப்படும் சொல்லிட்டீங்களா இல்லையா? பிரதமர் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்கிற போது எண்ணிக்கை உயரும், 840ஆகவோ 850 உயரும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு எப்படி அநீதி இழைக்கப்படும்? ஒன்று வரேன். நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு 542 800ஆகவோ 850ஆகவோ மாற்ற வேண்டும், மாற்றப் போகிறோம் என்பதை அமித்ஷாவும் பிரதமரும் அரசு நிகழ்ச்சிகளில் நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்கிற போது முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் சொல்லிட்டாங்க. இது ஒத்துக்கிட்டீங்களா? போதுமான சீட்ஸும் இருக்கு. இப்போ நம்பர் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? அரசியல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் லா என்ன சொல்லுதுன்னா, பாப்புலேஷன் பேசிஸுங்கிறாங்க. இப்போ நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு போனீங்கன்னா தமிழ் பண்பாடோ தமிழ் வரலாறோ எதுவுமே வேண்டியதில்லை. ஏன்னா நீ கணக்கிலே வராது. தமிழ்நாடு 40 47 ஆகும், 48 ஆகும். உத்தரப்பிரதேசம் 140 போயிடும். அப்போ நீங்கள் தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. தமிழ் பண்பாட்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் வராது. இப்போவாவது தப்பி தவறி பொய்யாவது திருக்குறள் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த திருக்குறளோட சொல்ல வேண்டிய அவசியம் வராது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.